அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயலுக்கு வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சா அங்கிருந்து இப்ப இவனை தாட்டி விடுறேன்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் போட்டு வந்தான்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ரொம்பவே இந்த கலாச்சாரம் இந்த நினைச்சா வந்து வேதனையத்தே இருக்குது. வேதனை மட்டும்தான் பட முடியும், ஏதாவது நம்ம நாளையில ஒண்ணு பண்ண முடியாது. அவ்வளவுதான். இப்படி பேசிட்டு அலையெல்லாம் வேதனை பண்ணல, அவ்வளவுதான். அவனை பிடிச்சி இப்ப நடைமுறையில இருக்கிற இதை பாத்தீங்கன்னா முன்னே கூட பரவாயில்ல. இன்னைக்கு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி காலையிலேயே ஒரு 6 மணி 7 மணிக்கே பிடிச்சி ஒரு ஆட்டோவில் துணிச்சு அனுப்பிச்சு விட்டுறீங்க. அவன் சாயங்காலம் ஆசந்து போய் கழுத்துல ஓட்டுருக்கிறதுல காலில் ஓட்டுட்டு காலில் கட்டுறதுல கழுத்துல ஓட்டுட்டு வரையிலேயே குழந்தை இல்லைங்களா? எதை எங்க போடுறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சா தானே அவனே குழந்தை. நீங்க காலையில பார்த்தா அவனை எல்லாம் சிங்காரிச்சு எல்லாம் ஒரு ஆட்டோவில் பிடிச்சி அமுத்தி தாட்டிக்கிறீங்க. அது சாயங்காலம் வரும்போது காலில் ஓட்டுருக்கிறது ஒரு கழுத்துல ஓட்டுருக்க கழுத்துல ஓட்டுருக்க காலில் ஓட்டுட்டு வரியா. அங்கிருந்து வந்து அவனுக்கு ஏதோ ஒரு டீயா காப்பி பழமா ஏதோ ஒரு இதை கொடுத்து என்ன ஹோம் ஒர்க் உனக்கு போ, அந்த ரூமுக்கு போய் உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு. எதுக்கு இந்த மாதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு? இங்கதான் இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்கு தானே 7 மணி ஆனா 6 மணி ஆனா போட்டாடுறானு சீரியல். ஆனா அவன் எதுக்கு அழுகிற இவன் எதுக்கு அழுகிறான்னு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டேன். ஒரு வீட்டுக்குள்ள சரியான கடுப்பு. இந்த மாதிரி இருந்தா போட்டு தள்ளிடணும்னே இவளெல்லாம் எதுக்குடா வச்சிருக்கணும் உலகத்துல, எதுக்குடா இருக்குனுங்கிற அளவுக்குலாம் கோவம் வருது. அது சம்மந்தமே இல்லாம அது அழுகிறான். அவன் அழுகிறதுக்கு அவ அழுகிற மாதிரி நடிச்சு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா. நீ அந்த டிவிக்கு காசையும் கொடுத்து உன் பிள்ளையும் பார்க்காம குழந்தையும் பார்க்காம குடும்பத்தையும் பார்க்காம உடம்பையும் பார்க்காம அதுல கண்ணீர் விட்ட நீ சேர்ந்து அழுகிறிய. என்ன ஒரு அறியாம, அது ஒரு நிலைமை, அது ஒரு ஒரு இதுதான், அப்படி ஒரு துன்பம் தான் அப்படிங்கறது வந்து உன்னை புரியுதுயா? நீ அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் செய்யறான். நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம குழந்தைய பார்க்கணும். அது என்னென்ன காலையில இருந்து என்ன கஷ்டப்படுச்சு, சாப்பிடுச்சா சாப்பிடலையா, அது ஒரு நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது தன்னுடைய நம்ம கஸ்டடியில வைக்கணும். அங்கிருந்து வந்ததுன்னா நீ காலையில நேரமே அவுத்து முடிக்க விடுறது இல்லை. நீங்க அதை வந்து என்ன பண்ணணும்? நீ சாயங்காலம் வந்தது வாடா சாமி இன்னைக்கு போனியா படிச்சியா, பொண்ணா இருந்தா வாசாமி படிச்சியா, இப்படி என்ன மாதிரி இருக்குது சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குது, நீ நல்லா படிச்சுக்கா ஒழுக்கமா இரு அப்படின்னு சொல்லி இவங்க அன்னைக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. முன்னையெல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதெல்லாம் விட என்னன்னா இன்னைக்கு சரி வீட்டுல இருக்கிற பொம்பளை மாதிரிதான் இப்படி இருக்கிறாங்கன்னா, ஆம்பளைங்க என்ன பண்றாங்க, நான் ஓட்டி பாக்குறேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்னு எல்லா ட்வீட்டையும் பார்த்துட்டு அவரு வரையிலேயே 4 கால் சக்கரத்துல வர்றதுல அவரு வந்து 2 கால் 3 கால் சக்கரத்துல வர்றாரு. 4 கால்லையும் வரல 2 கால்லையும் வரல 3 கால்ல வர்றாரு அவரு வந்தா தொசுக்குன்னு அவரு நாய் முடிஞ்சது. இந்த குழந்தைய பாக்குறதாரு. ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா இவரு சம்மந்தம் இல்லாம பேசுறாருன்னு கூட உங்களுக்கு தோணலாம். இப்படி இருந்தா இந்த மாதிரி ஆன்மீகத்துல இறைவனை நம்மளை படைச்சவனுடைய நினைப்பு நமக்கு எங்கிருந்து வருன்னு கேட்கிறேன். தான் பெத்த புள்ள மேல நினைப்பு வரல, தான் புருஷன் மேல நினைப்பு வரல, புருஷனுக்கு பொண்டாட்டி மேல நினைப்பு வரல, இவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து குடும்பத்து மேல நினைப்பு வரல. அப்புறம் இறைவன் மேல எப்படி நினைப்பு வரும்னு கேட்கிறேன். அப்புறம் எப்படி உனக்கு வந்து துன்பம் தீரும்னு நான் கேட்கிறேன். சரிங்களா சாமி? அதுக்குதான் இதை சொல்றேன். எதை நீங்க பேசிக்கா பார்க்க வேணுமோ அதுவே கை விட்டுறீங்க. ஏதோ சம்மந்தமே இல்லாத வந்து நீ வந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குற, அழுதுட்டு இருக்கிற. அதுலயே போய் அதாவது யாராச்சும் அதுலயே குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் பிரியமா இருக்கிற பொண்டாட்டியா இருந்துட்டா அவ்வளவுதான். சோறு நீ போட்டு தின்னா திங்கலின்னு போய் சும்மா போடு, அதை பத்தி கவலை என்ன? இது முடிச்சுட்டு வந்தது ஏன்னா அது என்னென்னமோ பேர் வச்சு வருது அந்த நாடகம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து உனக்கு போடுவேன். அப்படி உனக்கு வேற மனசரிசத்தை உட்காந்தா நீ பார்க்க விட மாட்டீங்க. இந்த மாதிரி தினம் பார்க்க தினம் 4 மணி நேரம் அப்பதான் உட்காந்த மாதிரி பேச இதெல்லாம் பாக்குறோம். அப்போ இதுக்கே இந்த நிலைன்னா அந்த குழந்தைங்களை பார்க்க. அப்ப இதுக்கு பேஸ் எதுன்னு கேட்டா, குழந்தைங்களை அறிவோட திறமையோட வீரத்தோட இருங்களான்னு அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டானா அந்த ஆள் 3 காலில் ஆடிக்கிட்டு வந்தாங்கன்னா இதுகளுடைய கலாச்சாரம் இங்க கெடும் போது அதுங்களுக்கு என்ன தோணும், நீங்க என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் அது செய்யும். நீங்க என்ன துணி போடுறீங்களோ அந்த துணியை விட இன்னும்
நீங்க ஒரு பக்கம் கிழிச்சு விட்டு போட்டீங்கன்னா அவன் இன்னொரு பக்கம் சேர்த்து கிழிச்சு போடுவேன். போய் அவனை கேட்க முடியாது நம்ம என்னன்னு. ஏண்டா இதெல்லாம் நியாயமாடான்னு கேட்டானா, நீ கிழிச்சு தான் போட்ட, அதனால நான் இன்னொருக்க உனக்கு மேல நான் இருக்கணும் இல்லையா, நீ சொல்லி கொடுத்து, அதனால இன்னொருக்க நீ ஒரு ஓட்ட நான் 2 ஓட்ட போட்டு போடுறீங்கிறியா. அப்போ இது என்னன்னா கலாச்சார சீரழிவு வந்ததுதான் கடவுள் வழிபாடு மறந்ததுக்கு காரணம். கடவுள் வழிபாடுங்கிறது நாசமா போனதுக்கு காரணமே கலாச்சார சீரழிவு தான், சமுதாய சீரழிவு தான். சரிங்களா? அப்போ மேலை நாட்டு கலாச்சாரத்துல நம்ம போனோம், அதை பின்பற்றோம். அப்படிப்பட்டெல்லாம் பண்ணி போகும்போது இந்த ஆன்மீகத்தை அவ்வளவு இது உள்ள வர முடியாது. இதுல இப்படி இருக்குது, இவ்வளவு ஒரு இதுல இத்தனை இப்ப இங்க வர்ற அப்படின்னா இப்படி இருக்கணும்னா உண்மையிலேயே நம்மள இறைவனுடைய அருள் நேரடியா நமக்கு கிடைச்சிருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் நமக்கு வாய்க்கிறதுக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு, இதுல எல்லாம் பயணம் பண்றதுக்கு பெரும் புண்ணியம் வந்து போன பிறப்புல நம்மளா பண்ணியிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். எவ்வளவு காசு கொடுத்தது போய் நீங்க வாங்குவீங்க? யார் கொடுப்பா? இதை யார் வச்சிருக்கிறா? இதை சேகரிச்சு அவன் காலையில எந்திரிச்சா 5 மணி 6 மணிக்கு இருக்கும். அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி அவ குழப்ப பாக்குறதுக்கே சரியா போச்சு. இதை தேடுறது ஏவன்? அப்ப இதை தேடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறா இறைவன், இதுல பயணம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறியா இறைவன். சரிங்களா சாமி? அப்போ இத வந்து நம்ம வந்து பக்குவமா வந்து சரியா கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு முக்காவாசி இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னா நமக்கு வினைப்பயன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் அதை நம்ம தொடவே இல்லை. பொதுவா இந்த நம்ம மனித சமுதாயத்தினுடைய மேம்போக்கான இதை மட்டும் தான் பேசுறோம். நம்ம இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது எதுன்னா, அந்த முன்னாடி நமக்கு நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் என்ன செஞ்சனோ அது என் பிள்ளைக்கு, என் பிள்ளை என்ன செய்யறானோ அவன் பிள்ளைக்கு. அப்படித்தான் தொன்று தொட்டு இது பூரா வந்து இன்னைக்கு சிரமத்துல இருக்கிறமே தவிர எல்லாத்தையும் அதுக்கு ஒரு முடிவு தெரியாம இருக்கிறமே தவிர, ஒவ்வொரு பிறப்புலையுமே நம்ம அழுக்கு மூட்டைகளை நிறைய வாங்கிட்டோம். அடியில கிடக்கிறோம், நம்ம மேல நிறைய கிடக்கு. யாராச்சும் அந்த மூட்டைகள் எல்லாம் அந்த கழட்டி எடுத்து தூக்கி எறிஞ்சாதான் நம்ம எந்திரிக்கவே முடியும். நிறைய ஒவ்வொருத்தர் மேலே போட்டு அமுத்தி வச்சிருக்குது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இதை எப்படி கலைக்க முடியும்? இதை கலைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கூப்பிடணும். அப்பா என்னை போட்டு அமுத்தி இருக்குதா, இதை தூக்குடா அப்படின்னு. அதை தூக்குன்னா மனுஷன் தூக்க முடியுமான்னு முடியாது. அவன் கடவுள் உங்களுக்கு தூக்கி விடுவானா? தூக்கி விட மாட்டான். நீங்க செய்யற செயல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நான் அப்படியே சொன்னேனே, அந்த கருணை, அந்த அன்பு, அந்த மனித நேயம், அது உங்களை கழட்டு அந்த சமய பூரா அது கழட்டி தூக்கி. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு கடவுள் மாதிரி நீ காப்பாத்தனியா, ரொம்ப சிரமத்தோட அந்த நேரத்துல நான் ஒரு உதவி பண்ணிட்டோம்னா கடவுள் மாதிரி நீ காப்பாத்து. அப்ப நீ கடவுள் ஆகிடுற. உனக்கு அங்கன ஒரு சிரமம் குறைஞ்சிடும். உன்னை போட்டு அமுத்தி இருக்க ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டான்னு வருத்தம். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நம்ம கழிக்க முடியுமே தவிர எடுக்கலையே நம்ம போக முடியாது சாமி. சரிங்களா சாமி? அப்ப இது இன்னைக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டு நிறைய இது பண்ணி எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறேன். நமக்குலாம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி அந்த ஜீவகாரண்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுகளுக்கு, எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது ஜீவகாரண்யமே தவிர, ஆடு மாடு வெட்டாம இருக்கிறதோ, கோழி குச்சில கொல்லாம இருக்கிறதோ, இல்ல கரிமீன் திங்காம இருக்கிறதோ ஜீவகாரண்யமும் கிடையவே கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு?